என் பேர் மஞ்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஃபுல் டே vlog தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீர் தோசையும் கார சட்னியும் தான். இந்த ரெசிபியோட வீடியோ ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸாகவும் போட்டுட்டேங்க. நிறைய பேர் இது வந்து பச்சரிசியில் செய்யணுமா புழுங்கரிசியில் செய்யணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து பச்சரிசியில் தாங்க செய்யணும். புளிக்கவும் வைக்கக்கூடாது, அப்போவே அரைச்சி அப்போவே செய்கிற டிஷ்ஷு தான். இங்கே கர்நாடகாவில் தோசை அரிசின்னு தனியாகவே டிமார்ட்டில் கிடைக்கும். இந்த அரிசி கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். இந்த அரிசி நார்மல் ரைஸை விட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இந்த அரிசி கிடைக்கலன்னா நார்மல் பச்சை அரிசியில் கூட இதை ஊற வச்சு செஞ்சுக்கலாம். என் பொண்ணு ஆஃபீஸுக்கு கிளம்புன பிறகு எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிட்டேன். கொஞ்சமாக தேங்காய் துருவல் இருந்தது. இது 2 தோசைக்கு வரும். அதனால் 2 தோசையை செஞ்சு முதல்ல தேங்காய் துருவல் போட்டு அப்படியே ரோல் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கிட்டத்தட்ட இந்த டிஷ்ஷை செஞ்சு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கோங்க. இந்த ரோல் வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆஃபீஸ்க்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் செஞ்சேன். நிறைய பேர் இது ரொம்ப மெலிசா இருக்குது, நிறைய சாப்பிட வேண்டி இருக்குமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, இது மெலிசா இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய சாப்பிட்டா தான் வயிறு ரொம்பும். ஆனால் இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த தோசை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் சிக்கன் குழம்பு இல்லாமல் இதை செய்யவே மாட்டாங்க. இப்போ ஒரு 15 நாளாவே எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறதுனால, புளிச்ச மாவுல இட்லி, தோசை சாப்பிட்டா இன்னும் அதிகமாகுது. அதனால இந்த மாதிரி புளிக்காத மாவுல செய்யும்போது, எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்க செஞ்சுருக்கேன். உள்ள ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணிட்டா போதும். எவ்வளோ நேரம்னாலும் அப்படியே தாங்க இருக்கும். கர்நாடகாவில் நீர் தோசை செய்வாங்க. ஆனால் இந்த ரோல் வந்து எனக்கு வந்து எங்கள் வீட்டு எதிர் வீட்டு ஆண்டி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் ரெகுலராகவே செய்வாங்க. நான் ஏதாவது பண்டிகைக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சேன்னா அவங்க வந்து எனக்கு இந்த ரோலை தாங்க கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க கொடுத்து தான் எனக்கு இந்த டேஸ்ட் நாக்கிலேயே ஒட்டிக்கிச்சு. அப்போலேருந்து நானுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, பிளேட்டில் ஒரு தோசையும் ஒரு ரோலும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இந்த கார சட்னி 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் நான் இதையுமே ஷேர் பண்ணுறேன். தோசைக்கு வந்து சட்னி சூப்பராக இருந்தது. ரோல் வந்து சொல்லவே வேணாம். நிறைய டிஷ்ஷு என்னை சுற்றி வச்சாலும் நான் எடுக்கிறது இந்த ரோலாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா என்னோடய ஃபேவரெட்டுன்னே சொல்லலாம். நாளைக்கு ஜூன் 21 சண்டே. நிவேதா அப்படிங்கிற சிஸ்டருக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே நிவேதா. உங்கள் பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணதுலேயும் உங்கள் பேரை சொன்னதுலேயுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே என்னோடய வீட்டில் வேலை செஞ்சால் ரொம்ப ஹரிபுரியாக டென்ஷனாக தாங்க வேலை செய்வேன். ஆனால் இனிமேல் முடிவு பண்ணிட்டேன், ரொம்ப ரிலாக்ஸாக டென்ஷனே இல்லாமல் என்னோடய வேலையை செய்யணும்னு. மெனப்பாஸ் டைமில் சரியாக டைஜஷனும் ஆகிறதில்ல, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாக ஆகுது. அதனால் இனிமேல் நார்மல் தண்ணி குடிக்காமல் டெய்லி ஜீரக தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். ஒரு ஸ்பூன் சீரகத்தை ஒரு கிளாஸில் போட்டு நல்லா அலசிட்டு அப்புறமா அந்த தண்ணியில் கொட்டி விட்டுட்டாங்க. கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி அளவுக்கு சூடு ஏறினா போதும். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறணும். இந்த தண்ணியை நமக்கு தண்ணி எப்பெல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ அப்போ நார்மல் தண்ணி குடிக்காமல் இந்த தண்ணியை ஊற்றி குடிச்சிக்க வேண்டியது தான். ஊர்லேருந்து வந்து பேக்லேருந்து துணியை எடுத்து வார்ட்ரோப்பில் வைக்காமலே இருந்தேன். இதை அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. அதனால இந்த துணியெல்லாம் வெளியில கொஞ்சம் காத்துல ஆற போட்டுட்டு, அப்புறமா எடுத்து வைக்கலான்னு தாங்க டிசைட் பண்ணிட்டேன். இங்கேருந்து போன நாள்லேருந்து எல்லா துணியுமே அப்படியே பேக்லேயே தான் இருக்கு. எந்த துணி வேணுமோ அந்த துணி மட்டும் யூஸ் பண்ணுவேன். மத்த துணி துவைச்சு துவைச்சு அப்படியே பேக்லேயே தான் வச்சிருந்தேன். இப்படி பேக்லேயே வச்சிருந்தாலே ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துரும். இத அப்படியே எடுத்து வார்ட்ரோப்ல வச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது. நான் எப்பவுமே குடும்பத்தோட ஊருக்கு போனாலும் சரி, தனியா ஊருக்கு போனாலும் சரி, வாஷ் பண்ண துணி ஒரு பேக்லேயும், வாஷ் பண்ணாத துணி ஒரு பேக்லேயும் தாங்க எப்பவுமே கொண்டு வருவேன். துணியெல்லாம் காய போட்டுட்டு வீடையும் கூட்டி முடிச்சுட்டேன். கூட்டி முடிச்ச பிறகு மாப்பும் பண்ணிட்டுருக்கேன். காலையில இட்லி, தோசை அப்படின்னு பண்ணும்போது நமக்கு வேலையும் அதிகம், அதே மாதிரி பாத்திரமும் அதிகமா விழும். அவ்வளோ பாத்திரம் விழுந்துட்டாலே அத கழுவுறதுக்குன்னு தனியா நமக்கு நேரம் வேணும். இன்னைக்கு நான் சிம்பிளா செஞ்சதுனால எனக்கு கிச்சன்ல அந்த அளவுக்கு வேலை இல்ல. ஆனா இனிமே சமையலும் பண்ணணும். தோசை செய்யும்போதே காலையிலேயே எனக்கு வெஜிடபிளும் இருந்தா மதியத்துக்கு சாம்பாரும் செஞ்சு முடிச்சிருப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தேன். பாருங்க, பெஞ்ச் மேல கிரீன் கலர் கவர் இருக்கு. அது வெஜிடபிள் தான். மொத்தமா காய்கறி வாங்குறதெல்லாம் போயி இப்ப அப்பப்ப தேவையான அளவுக்கு இங்கேயே பக்கத்துல இருக்கிற கடையில தான் நான் வாங்குறேன். எனக்கு இது சரிப்பட்டே வரமாட்டேங்குது. வீட்ல ஏதாவது இருந்தா ஏதோ ஒரு குழம்பு வைக்கலாம். ஆனா யோசிச்சு போய் வாங்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்ல எப்பவுமே வேலை செஞ்சா, வேலை மேல மட்டும் கவனம் இருக்குன்னா சொல்றீங்க? கை தான் நம்ம வேலைய செய்யும். ஆனா மைண்டு எங்கேயோ ஓடிட்டுருக்கும். மதியம் குழம்பு செய்றத பத்தி, வீடு மாப் பண்றத பத்தி, ஊர்ல இருக்கிறவங்கள பத்தி, பசங்கள பத்தி இப்படி ரீல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனாலேயே பாதி டென்ஷன் நமக்கு வந்துரும்.
சொன்னா நம்ப மாட்டீங்க. ஊர்லேருந்து வந்து நான் சாம்பாரே இதுவரைக்கும் பண்ணவே இல்லைங்க. இன்னைக்கு தான் நான் பண்ண போறேன். ஒரே ஒரு நாள் தக்காளி சட்னி வச்சேன். இன்னொரு நாள் முருங்கக்கா கார குழம்பு களிக்காக செஞ்சேன். சண்டே பசங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மட்டன் குழம்பு வச்சாங்கங்க. அவ்வளோதான். பையன் அவன் ரூமுக்கு போயிட்டான். பொண்ணு மதியம் ஆஃபீஸ்ல சாப்ட்டுருவா. நைட் டைம்ல நான் தயிர் சாதம் சாப்பிட்டேன்னா, அவளும் என் கூடவே சேர்ந்து தயிர் சாதம் சாப்ட்டுருவா. அதனாலேயே நான் எதுவுமே செய்யாமலே இருந்தேன். இன்னைக்கு நூக்கல் சாம்பார் தான் வைக்க போறேன். கொஞ்சமா பருப்பு போட்டு நல்லா தண்ணியா, புளிப்பா வச்சு சாப்பிடலான்னு ஆசையா இருக்குங்க. ஒரு பாத்திரத்துல நூக்கல் கட் பண்ணி போட்டு, தக்காளியும் போட்டு, சாம்பார் பவுடர் போட்டு, அப்படியே அது வேகட்டும்னு விட்டுட்டேன். இன்னொரு பக்கம் வெண்டைக்காய் பொரியலுக்காக வெண்டைக்காய வாஷ் பண்ணி அப்படியே டவல்லயும் போட்டு விட்டுட்டேங்க. எப்பவுமே வெண்டைக்காய் சமைக்கிற அன்னைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெண்டைக்காய அலசி இந்த மாதிரி ஃபேன் காத்துல வச்சுருவேன். இன்னைக்கு வைக்காம விட்டுட்டேன். அதனால டவல்ல போட்டு அப்படியே ரோல் பண்ணி விட்டுட்டேன். நல்லா தண்ணி இழுத்த பிறகு இத கட் பண்ணிக்க போறேன். காலையில தேங்காய் துருவல் போடுறதுக்காக ஏலக்காய் பவுடர் இல்லாம இருந்தது. கொஞ்சம் ஏலக்காயும், சர்க்கரையும் போட்டு அப்படியே மிக்ஸியில பொடி பண்ணி வச்சிருந்தேன். அது அப்படியே மிக்ஸி ஜார்ல இருந்தது. அத அப்படியே பாட்டில்லயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டேங்க. இன்னைக்கு என்னோட சமையலே சொப்பு சமையல் தான். சின்ன பசங்க குட்டி, குட்டி பாத்திரத்தில சமைக்கிற மாரி, நான் இன்னைக்கு சின்ன, சின்ன பாத்திரத்தில சமைச்சுட்டு இருக்கேன். இந்த சின்ன குக்கர்ல கொஞ்சமா தான் பருப்பு போட்டு வேக வச்சேன். பருப்பு வெந்த பிறகு கடைஞ்சிட்டு, வேக வச்ச காய்கறி இதிலேயே ஊத்திட்டு, அப்படியே அதே பாத்திரத்தில தாளிச்சு விட்டுட்டேங்க. நெறைய பேரு இந்த ட்ரை ப்ளை டோப் செட்ட பத்தி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது நல்லா இருக்கா? யூஸ்ஃபுல்லா இருக்கா? அப்படின்னு கேட்குறீங்க. இந்த பாத்திரம் வாங்குனதுலருந்தே நான் குழம்பு இதில தாங்க செய்றேன். இந்த பாத்திரத்தில குழம்பு செய்றதுனால செஞ்சுட்டு அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கு வசதியா இருக்கு. இதே கடாயிலன்னா செஞ்சுட்டு நம்ம வேற பாத்திரத்தில ஊத்தி வைக்கணும். குழம்பு தாளிக்கிறதுக்காக எண்ணெய், கடுகு, பெருங்காயம், கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, குக்கர்ல இருந்த குழம்பையும் அப்படியே எடுத்து ஊத்தி விட்டுட்டேங்க. இதே குக்கர வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 1/2 கிளாஸ் அரிசிய போட்டு அப்படியே ஊற வச்சும் விட்டுட்டேன். அரிசி ஊறுறதுக்குள்ள நான் வந்து பொரியலுக்காக வெண்டைக்காயும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பவுமே வெண்டைக்காய் கட் பண்ணணும்னா நான் சாப்பிங் போர்ட்ல கட் பண்ணவே மாட்டேங்க. எப்பவுமே இந்த மாதிரி கையில தான் கட் பண்ணி போடுவேன். இப்படி கட் பண்ணும்போதே ஒவ்வொரு பீஸா பார்த்துக்கிட்டே கட் பண்ணுவேன். இப்படி கட் பண்றதுக்கு கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடாது. கொஞ்சம் மொக்கையா இருக்கணும். இப்படி இருந்தா தான் நம்ம கையில கட் பண்ணும்போது கீறல் விழாம இருக்கும். அவ்வளோதாங்க ஸ்டவ்ல ரெடியா இருந்த சாம்பார், ஜீரக தண்ணி எல்லாத்தையுமே எடுத்து ஓரமா வச்சு விட்டுட்டேன். வெண்டைக்காய் நான் கடாயில போட்ட உடனே நான் உடனே ஆயில் போட மாட்டேங்க. கடாயில நல்லா வெண்டைக்காய் சூடு ஏறணும். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் நான் ஆயிலே போடுவேன். நம்ம கடாயில போட்ட உடனே கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நார் நாரா வழவழன்னு வர ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்ல நல்லா சூடேறின பிறகு மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்க. அந்த மாதிரி வராது. அதுக்கப்புறமா ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் பொரியலுக்காக எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு, வதக்கி வச்ச வெண்டைக்காயும் போட்டுட்டு நல்லா ஆயில்லயே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சாம்பார் பவுடர் கொஞ்சமா போட்டுக்கிட்டேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். வேற ஒரு பர்னர்ல மாத்தி லோ ஃப்ளேம்ல வச்சு தட்டு போட்டு மூடி விட்டுட்டேங்க. சின்னதா டீ குடிக்கிற கிளாஸ்ல 1 1/2 கிளாஸ் அரிசி தான் ஊற வச்சிருக்கேன். மதியம் நான் சாப்பிட்டு நைட்டு என் பொண்ணுக்கு வந்தா போதும். நைட்டு வந்து நான் தோசை செஞ்சுப்பேங்க. 1 1/2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி தான் வைக்கணும். இது சின்ன குக்கர், கொஞ்சமா அரிசி அப்படிங்கிறதுனால சரியா வேகாது. அதனால ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு விட்டுருக்கேன். இது மாதிரி சின்ன குக்கர்ல கொஞ்சமா அரிசி வைக்கும்போது, ஹை ஃப்ளேம்ல வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணவே கூடாது. லோ ஃப்ளேம்லயே ஒரு 5, 6 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணி பாருங்க. சாதம் நல்லா சாஃப்ட்டா சூப்பரா வெந்திருக்கும். அரிசி கழுவி ஓரமா வச்சு விட்டுட்டு, சிங்க்ல இருந்த பாத்திரத்த எல்லாத்தையுமே நான் தேய்ச்சு போட்டுட்டேன். எங்க வீட்ல யாரும் நைட்ல 9 மணிக்குள்ள சாப்பிடுறதே கிடையாதுங்க. 10 மணி, 11 மணி இப்படின்னு எந்த டைம் வேணா சாப்பிடுறாங்க. அதனால நைட் டைம்ல என்னால பாத்திரத்த தேய்ச்சு வச்சுட்டு படுக்கவே முடியறதில்லைங்க. பையன் காலேஜ் போயிட்டு இருந்தப்போ வந்த டயர்ட்ல அப்படியே சீக்கிரமா தூங்கிடுவான். இப்ப ஆஃபீஸ் போறதுனால தூங்குற டைமே மாறி போச்சுங்க. பாத்திரத்த தேய்ச்சு முடிச்சுட்டேன். லைட்டா ஸ்டவ்வும் தொடச்சு முடிச்சுட்டு, அப்படியே குக்கர்ல சாதமும் வச்சு விட்டுட்டேன். ஒரு பக்கம் வெண்டைக்காயும் லோ ஃப்ளேம்ல வெந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸா டென்ஷனே எடுத்துக்காம என்னோட வேலைய ரொம்ப ஈஸியா இன்னைக்கு முடிச்சிருக்கேன். வெண்டைக்காய் பொரியல் செய்யறப்பல்லாம் எனக்கு என்னமோ வெண்டைக்காய் மருந்து ஸ்மெல் வர்ற மாதிரியே தோணுது. என் பசங்க கிட்ட கேட்டா, "இல்ல வெண்டைக்காய் நார்மலா தான் இருக்கு. உங்களுக்கு தான் அப்படி தோணுது" அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இப்போ 1:30 மணி ஆகுது. சமைச்ச உடனே அப்படியே சாப்பிடவும் உட்காந்துட்டேங்க. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரமாச்சும் நான் தூங்க போறேன். ஊர்ல இருக்கும்போது 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவோம். 8:30 மணிக்கெல்லாம் நானும், அம்மாவும் படுத்துருவோங்க. அவங்களுக்கு பிபி, சுகர் இருக்கிறதுனால மாத்திரை போட்ட உடனே தூக்கம் வந்துரும். லைட் எரிஞ்சிட்டு இருந்தா அவங்களுக்கு தூக்கம் வராது அப்படிங்கிறதுக்காக நானும் அவங்க கூடவே 8:30 மணிக்கெல்லாம் படுத்துருவேன். 8:30 மணிக்கு படுத்தேன்னா காலையில 6 மணிக்கு எந்திரிப்பேன். நைட்டு எவ்வளோ நேரம் தூங்குற மாதிரி இருக்கும். நல்லா உடம்பும் ரிலாக்ஸா இருக்கும். பாடி பெயின் அது இதுன்னு எதுவுமே இருக்காதுங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா இங்க வந்த பிறகு நைட்டு தூங்குறதுக்கே 11 மணி ஆயிடுது.
காலையில 4 மணிக்கெல்லாம் ரோட்ல போற வண்டி சத்தம், அது இதுன்னு நம்ம தூக்கமே போயிடுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டேன். தூங்கி எந்திரிச்ச உடனே 1 கிளாஸ் ஜீரக தண்ணி தான் ஊத்தி நான் குடிச்சேன். இந்த தண்ணி குடிச்சு முடிச்ச உடனே சொன்னா நம்ப மாட்டீங்க. குடிச்ச உடனே அப்படியே நல்லா ஏப்பம் வருது. ரொம்ப வயிறு வலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு கஷாயம் மாரி வச்சு தண்ணி குடிப்பேன். ஆனா தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் இந்த சீரக தண்ணிய நான் இதுவரைக்கும் குடிச்சதே கிடையாதுங்க. எப்படி இருக்குமோன்னு நெனச்சேன். லைட்டா ஜீரக ஸ்மெல் வருதே தவிர, மத்தபடி நம்ம நார்மலா தண்ணி குடிக்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஓகே. கண்டிப்பா இத டெய்லி என்னால குடிக்க முடியும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுருச்சு. என் ஃப்ரெண்டு மலையாளி ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வீட்ல இப்படிதான் ஒரு பெரிய பாத்திரத்துல சீரகத்த போட்டு தண்ணிய கொதிக்க வச்சு வச்சுருவாங்க. எப்பல்லாம் தண்ணி வேணுமோ, அவங்க ஃபுல் குடும்பமும் அந்த சீரக தண்ணிய தவிர வேற தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. தண்ணி குடிச்சு முடிச்ச பிறகு நல்லா ஏப்பம் வர ஆரம்பிச்சுருச்சு. வெளிய ஆற போட்டிருந்த துணி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஏன்னா மழை வர மாரி இருந்தது. துணி எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும். சாரி ஆர்கனைசர் புதுசா வாங்கியிருந்தேன். அந்த ஆர்கனைசர்ல எல்லா சாரியுமே எடுத்து வச்சு அப்படியே பேக் பண்ணியும் வைக்கணுங்க. இப்ப டைம் ஒரு 4 மணி இருக்கும். வார்ட்ரோப் கிட்ட போயிட்டேனாலே போதும். மொத்த துணியுமே இழுத்து போட்டுருவேன். ஒன்ஸ் இழுத்து போட்டுட்டேனாக்கா, நேரம் போறதே தெரியாது. ரொம்ப நாள் போட்ட துணியே போட்டு பாப்பேன். டைட்டா இருக்கிற துணி இப்ப சரியா இருக்கா? அப்படின்னும் செக் பண்ணி பாப்பேன். பழசா இருக்கிற துணி, டைட்டா இருக்கிற துணிய எடுத்து தனியா வைப்பேன். இதுல எனக்கு நேரம் போறதே தெரியாது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கூட ஆயிடுங்க. அதனாலேயே இந்த வார்ட்ரோப் கிட்ட நான் வரவே மாட்டேன். இந்த வார்ட்ரோப்ல சாரி ஆர்கனைசர் தவிர, இன்னும் கூட 2 பேக்கும் வச்சிருப்பேங்க. ஒரு பேக்ல ஸ்டிச் பண்ண வேண்டிய துணியெல்லாம் வச்சிருப்பேன். இன்னொரு பேக்ல புதுசா இருக்கிற சாரி எல்லாமே வச்சிருப்பேன். வார்ட்ரோப் கிளீன் பண்ணணும்னு வந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து வச்சுருவேன். டைலர் கடைக்கு போகும்போது அப்படியே பேக்க எடுத்துக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பேங்க. நான் ஆர்கனைசர்ல எப்படி தனித்தனியா பிரிச்சு வைப்பேன்னு சொல்றேன். ஒரு ஆர்கனைசர்ல ரொம்ப காஸ்ட்லியான சில்க் சாரி எல்லாமே வச்சிருவேங்க. 2வதா இருக்கிற ஆர்கனைஸ்ல ரொம்ப மீடியம் ரேஞ்சுல இருக்கிற சாரீஸ், சின்ன சின்ன ஃபங்ஷனுங்களுக்கு போற சாரீஸ் அப்படின்னு இன்னொன்னுத்துல எடுத்து வச்சு விட்டுருவேன். 3வதா வைக்கிற ஆர்கனைசர்ல வந்து கொஞ்சம் பழசான சாரீஸ் கோயிலுக்கு போறதுக்காகவும், பண்டிகை நாள்ல வீட்ல கட்டிக்கிறதுக்காகவும் வச்சிருக்கேன். அது எல்லாமே தனியா ஒரு ஆர்கனைசர்ல வச்சு விட்டுருவேங்க. இப்படி எடுத்து வைக்கும்போது ஒரு சில சாரீக்கு ப்ளவுஸ் இல்லன்னு எனக்கு தெரிஞ்சது. அந்த சாரீஸ் எல்லாமே அப்படியே தனியாவும் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்படி தனியா எடுத்து வச்சு இதையுமே ஒரு பேக்ல போட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. வெளிய எங்கேயாச்சும் போறப்ப இத எடுத்துட்டு போவேன். இதுக்கு தேவையான ப்ளவுஸும் வாங்கிட்டு வந்துருவேன். சாரி என்னமோ நெறைய வச்சுட்டு இருக்க மாரி தான் தெரியுது. ஆனா இத கட்டி அழகு பார்க்கணும்னா நமக்கு ஃபங்ஷன் தான் வரமாட்டேங்குது. எப்ப இந்த ஆர்கனைசர் வாங்க ஆரம்பிச்சனோ, அப்ப இருந்து தாங்க எனக்கு வார்ட்ரோப்ல நெறைய இடம் சேவ் ஆக ஆரம்பிச்சது. சாரீஸ் எல்லாம் மடிச்சு வைக்கிறப்போ, என்னால ரொம்ப ஹைட்டா மடிச்சு வைக்க முடியாது. அப்படியே மடிச்சு வச்சாலும், நம்ப ஏதாவது ஒரு சாரி எடுக்கணும்னா, அந்த சாரி எடுக்கும்போதே மொத்த சாரியும் அப்படியே சாய்ஞ்சிரும். ஆர்கனைசர்ன்னு வாங்கிட்ட பிறகு தனித்தனியா எல்லாத்தையும் பிரிச்சு வைக்கிறேன். இந்த ஆர்கனைசர் எல்லாத்தையுமே ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வைக்கிறதுனால, எனக்கு நெறைய இடம் சேவ் ஆகுது. எந்த ஆர்கனைசர்ல எந்த சாரி இருக்கு அப்படிங்கிறது ஈஸியா என்னால எடுக்கவும் முடியுதுங்க. இப்ப நீங்க பார்க்குற வார்ட்ரோப் நான் இதுக்காகவே ஹைட்டா பண்ணேங்க. நெறைய திங்ஸ் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹைட்டா ஒரு பிளேஸ் இருக்கணும்னே இந்த மாதிரி பண்ண வச்சேன். மொத்தம் 4 ஆர்கனைசரும் ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. இந்த சாரி எல்லாம் பாருங்க, ஒர்க் சாரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டா இருந்தது. எனக்கு புடிச்ச பாட்டில் கிரீன் கலர் அதே மாதிரி இந்த ப்ளூ கலரும் கூடங்க. ட்ரெண்ட்ல இருக்கேன்னு இந்த மாதிரி சாரி எல்லாம் வாங்கி வச்சுடுறோம். ட்ரெண்ட் போன பிறகு இது கட்னா, நம்மள யாராச்சும் கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பாங்களோ அப்படின்னு நெனைக்க வேண்டியிருக்கு. அவ்வளோதான் சாரி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஆற போட்டிருந்த துணி எல்லாத்தையும் அப்படியே மடிச்சு வச்சேன். எதுக்கு தான் இன்னைக்கு இத கைய வச்சேன்னே தெரியல. பெட் ஃபுல்லாவே துணியா போச்சுங்க. நான் கொண்டு வந்த துணிய மட்டும் எடுத்து வைக்கல. வார்ட்ரோப்ல இருந்த மொத்த புது ட்ரெஸ்ஸுமே இழுத்து பெட் மேல போட்டுட்டேங்க. போட்டு ரொம்ப நாள் ஆன துணி எல்லாமே கரெக்ட்டா இருக்கா, இல்ல லூஸா இருக்கான்னு போட்டு, போட்டு பார்த்து தாங்க ஒவ்வொன்னத்தையுமே நான் எடுத்து வச்சேன். 4 மணிக்கு நான் மேல வந்தேன். கிட்டத்தட்ட இந்த வேலைய முடிக்கிறதுக்குள்ள லைட்டா வெளிய இருட்ட ஆரம்பிச்சுருச்சு. கீழ வந்து டைம் பார்க்குறேன் 6:45 ஆயிருந்துச்சுங்க. ஒரு வழியா பெட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். துணியெல்லாம் எடுத்து வைக்கும்போது, நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கெட் டுகெதர். அதுக்கு போட்டுட்டு போ வேண்டிய ட்ரெஸ்ஸுமே அப்படியே எடுத்து பெட்டு மேலேயே வச்சு விட்டுட்டேங்க. ஓரளவுக்கு புது ட்ரெஸ் எல்லாத்தையுமே வார்ட்ரோப்ல கிளீனா மடிச்சு வச்சுட்டேன். இன்னும் கீழ 2 ரேக் இருக்கு. இந்த 2 ரேக்ல இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸு. இந்த 2 ரேக்ல இருக்கிறது தான் டீக்ளட்டர் பண்ணணும். அது இன்னும் பெரிய வேலை. நான் எப்ப பண்ண போறேன்னு தான் தெரியல. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என் பொண்ணோட ரூம் பக்கமா வரும்போது தான் ரூம் பார்த்தேன். காலையில ஆஃபீஸ் போம்போது எல்லாம் கிளீனா பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு என்னோட வேலைய சூப்பரா ரிலாக்ஸா பண்ணி முடிச்சுட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.